வைட்டமின் டி குழந்தைகள்ல வந்து குறைபாடு இருக்கும்போது என்ன வகையான வந்து மாற்றங்களை ஏற்படுத்தும்ன்றத தான் பார்க்க போறோம். அத இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரிக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப குழந்தைகளுக்கு வந்து வைட்டமின் டி குறைபாடு வர்றதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போதுமான அளவு ஊட்டச்சத்து எடுத்துக்கல. இல்லன்னா அவங்க இருக்கிற ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, சன்லைட் இல்ல. இப்ப மலை பிரதேசங்கள்ல இருக்காங்க, இல்ல குளிர் பிரதேசத்துல இருக்காங்க. இல்ல அவங்க எப்பயுமே அவங்க மொ முகத்தையும் சரி, உடலையும் சரி துணியால கவர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாரியான குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் டி குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. பெரும்பாலும் நம்ம ஊர்ல வந்து வர்றது ஊட்டச்சத்து குறைபாடுனால வர வைட்டமின் டி தான். இந்த வைட்டமின் டி குறைபாடு வரும்போது என்ன மாரியான அறிகுறிகள் இருக்கும் டாக்டர்ன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் வந்து பார்த்தோன்னா, வளர்ச்சி வந்து தடைபடலாம். ஏன்னா, இந்த வைட்டமின் டி வந்து கால்சியம், பாஸ்பரஸ் அளவுகள வந்து பார்த்தோன்னா, சம அளவுல மெயின்டெயின் பண்றதும், அந்த கால்சியம், பாஸ்பரஸ் வந்து பார்த்தோன்னா, எலும்புகள் வரும்போது அதில டெபாசிட் பண்றதுக்கு பெருமளவுல உதவுது. ஸோ, இப்ப கால்சியம், பாஸ்பரஸ் குறைபாடு வரும்போது என்னன்னா, எலும்புகள் வந்து வலுவிழந்து, அதனால நெறைய மாற்றங்கள் வரும். என்னென்ன மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தலையில வந்து உச்சிக்குழி வந்து மூடாம இருக்கிறது. 2வதா முக பாவனைகள் மாற்றங்களாக இருக்கிறது. 3வதா எலும்புகள் வளர்ச்சி வந்து தடைபடுறதுல என்னன்னா, மூட்டுக்கு மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கம் இருக்கலாம். இந்த கால் நீ ஜாயிண்ட் சொல்றக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, கால் வந்து பார்த்தீங்கன்னா வளைவா இருக்கிறது. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா, நெஞ்சு கூடு எலும்புகள் எல்லாமே வந்து வளர்ச்சி தடைபடுறதால, அத வந்து புறாவுடைய வந்து நெஞ்சு எலும்பு மாரி இருக்கும். அதாவது பீஜியன் செஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வந்து ரொம்ப குழி மாரி உள்ளார வாங்குறது. வயிறு வந்து பார்த்தீங்கன்னா, லூஸா இருக்கிறதால புடைச்சிட்டு இருக்குது வயிறு. ஸோ இந்த மாரியான மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா, குழந்தைகள்ல காணப்படலாம். அது மட்டும் இல்லாம அவங்க பல் வளர்ச்சியுமே வந்து தடைபடலாம். இப்ப எந்திச்சு ஓட முடியாது. அடிக்கடி கீழ விழுந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்ததுன்னா, உங்க குழந்தை மருத்துவர வந்து ஆலோசனை பெறது அவசியம். ஸோ இத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பெரும்பாலும் என்னன்னா, இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கான்றத பார்ப்பாங்க. 2வதா வந்து அவங்களுக்கு வைட்டமின் டி அளவு 25 ஹைட்ராக்ஸி வைட்டமின் டி3 லெவலும், கால்சியம், பாஸ்பரஸ், அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் போன்ற ரத்த மாதிரிகள் எடுத்து அதில செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த அளவுகள். ஓகே. இது வைட்டமின் டி குறைபாடு தான் அப்படின்ட்டு உறுதி செய்யப்பட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வைட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் குடுப்பாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் சப்ளிமெண்டேஷனும் குடுப்பாங்க. நம்ப அன்றாடம் வந்து எடுத்துக்கூடிய உணவுல வந்து பார்த்தீங்கன்னா, பால் பொருட்கள், நட்ஸ் வகைகள், அது மட்டும் இல்லாம சூரிய வெளிச்சத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது வந்து, இத நம்ம பிரிவென்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஏதுவா இருக்கும். மீண்டும் ஒரு பயனுள்ள டிப்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் கார்த்திக். நன்றி.